ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறேன். ஸோ வெங்காயம் 2 வெங்காயம் வச்சுருக்கேன், தக்காளி ஒரு தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் வச்சுருக்கு, பட்டை கிராம்பு ஏலக்காய். ஸோ இங்கே பெப்பர் வச்சுருக்கிறேன். ஸோ பெப்பர் போட்டுடலாம். ஸோ 1 கிலோ பீஃபு, 3/4 கிலோ பீஃபு சாரி, இங்கே மஸ்டர்ட் ஆயில் வச்சுருக்கிறேன். ஓகே நண்பா, அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா என்னோட வீடியோ பற்றி டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்கள் நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஸோ மறக்காமல் அதே மாதிரி என்னோட சேனல் 500 ரீச் ஆகிட்டேன். அதே மாதிரி 500 ரீச் ஆகணும். 1000 வந்துச்சுன்னா சூப்பராக ப்ரோமோட் ஆகிடும் ப்ரோமோஸ். ஓகே நண்பா, ஸோ எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வீடியோக்குள்ள போகலாம். ஸ்லைஸு ஸோ அப்படியே நான் போட்டுறேன். ஸோ இதெல்லாம் ஊற்றல, எண்ணெய் ஊற்றாமல் போடலாம். ஸோ இப்போ இதில் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதில் உப்பு போடுங்க, தேவையான அளவு கல் உப்பு போட்டுங்க. ஸோ ஆயில் ஊற்றிடலாம். மஸ்டர்ட் ஆயில் தான் போடுறோம், கடுகு. ஸோ ஒரு 5 ml ஊற்றிங்க, 10 ml போட்டுங்க. ஸோ கடுகு போட்டாச்சு. பட்டை கிராம்புலாம் வச்சுங்க, அதெல்லாம் போட்டுக்கலாம். அப்படியே பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் எல்லாம் ஒவ்வொரு கிராமம், இந்த பெப்பர் மட்டும் ஒரு 2 கிராம் போட்டுங்க. பெப்பர் முழு பெப்பர் எப்பயுமே போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 3 போட்டுங்க, நல்ல பெரிய பச்சை மிளகா போட்டுருக்கேன். கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் அப்படியே வெங்காயம் கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் கலரில் மண்ணதுக்கப்புறம் இந்த கலி பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம இதில் அப்படியே கறி போட்டுக்கிறேன். இது கறி கொஞ்சம் போட்டோம்னா ஸோ ஏற்கனவே பாயில் பண்ணது பீஃபு எல்லாம் சேர்ந்துருக்கு. ஸோ கறி அப்படியே வெந்துடும். ஓகேங்க, கறி நல்லா வேகும். ஸோ அப்படியே ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுக்கிறேன். நல்லா கழிச்சிட்டு அது ஒரு 5 கிராம் போட்டுங்க. சரி, இந்த பீஃப் செய்யும்போது கொஞ்சம் பெப்பர் போடுங்க, பவுடரு. இப்போ இல்லை, லாஸ்ட் டைமில் இப்போ இல்லை. ஸோ சாப்பிட்றதும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட இதை இந்த பேஸ்ட் நான் அடிச்சு வச்சுருக்கேன். வந்து என்னென்னா கொத்தமல்லியும் புதினாவும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது லைட்டாக ஒரு 2 கிராம் 2 மில்லி பேஸ்ட்டாக இருக்கும். இதோட தக்காளி அப்படியே போட்டுக்கலாம். தக்காளி போட்டுங்க ரைஸாக. ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிடலாம். அது ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு 10 நிமிஷம். ஸோ இப்போ இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 2 கிராம் போட்டுங்க, ரொம்ப வேண்டாம். ஸோ இதில் மல்லித்தூள் ஒரு 3 கிராம் போட்டுங்க, ரொம்ப தேவையில்லை. சில்லி பவுடர் ஒரு 3 கிராம் போட்டுங்க. காரம்னா ஜாஸ்தி போட்டுங்க. எனக்கு ஒரு 4 கிராம் போட்டுக்கிறேன்னா கொஞ்சம் காரம் வேணும்.
ஸோ நான் பெப்பர் போடுவோம், அதனால் எப்பயுமே 5-6 கிலோ பக்கம் போடுவேன். ஸோ பெப்பர் போடுவோம், ஏன்னா பீஃபில் பெப்பர் போட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போட மாட்டேன், கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பெப்பர் அப்போ தான் போடுவோம். ஸோ இப்போ கரம் மசாலா போட்டு ஒரு 3 கிராம் போட்டுக்கிறேன். ஸோ மசாலா போட்டாச்சு, வைக்கிறேன். கிரேவி சூப்பராக இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி வைக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம், இப்போ மசாலா கொஞ்சம் குடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் தண்ணி ஆட்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா அந்த எண்ணெயில் குடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா போட்டதுக்கப்புறம் உடனே தண்ணி ஊற்றிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. அந்த எண்ணெய் வந்துருச்சு பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டைமில் தண்ணி ஊற்றிங்கன்னா கிரேவி உங்களுக்கு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு 15 நிமிஷம் 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் குக் ஆயிரும். ஸோ ஏற்கனவே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு, ஆனால் கொஞ்சம் இந்த தண்ணி லைட்டாக கொஞ்சம் வற்றினா நல்லாயிருக்கும். ஸோ திறந்து வச்சிங்கன்னா சீக்கிரம் தண்ணி கொஞ்சம் வற்றிடும். உப்பு இருக்கா பார்த்துங்க, இதில் ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். உங்களுக்கு தண்ணி லைட்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றணுன்னா மூடி போட வேண்டாம், நான் மூடி போட்டுக்கிறேன். எனக்கு மூடி போடணும், லைட்டாக இருந்தால் போதும் உங்களுக்கு. இப்போ நான் இதில் பெப்பர் பொடி லைட்டாக போட்டுக்கிறேன், ஒரு 2 கிராம் போட்டுங்க. ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி. ரொம்ப சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் போட்டு சாப்பிடணும் தான். ஸோ தட்டில் போட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி குப்பூஸ் வாங்கிட்டு வந்தேன். குப்பூஸ் நல்லாயிருக்கும், இதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ இது முடியலாம், இங்கே இருக்குது. பிஸ்மில்லா. நெறியோடு வச்சு சாப்பிடணும் தான். குப்பூஸ் சப்பாத்தி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மைதா, இது செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குன்பா. சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுனால சூடு சூடாக. ஸோ மறக்காமல் என்னோட சேனல் எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன், என்னோடய 500 ரீச் ஆகிட்டேன், இன்னும் 500 தான் இருக்குது. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா, பொறுமையாக ஆகிடலாம். ஸோ இன்னும் 500 வந்துச்சுன்னா ரீச் ஆகிட்டேன்னா 1000 வந்துடும். ஸோ அதே மாதிரி என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. ஸோ மறக்காமல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.